வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் ஃபீமேல் கேட்டகிரி எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு ஃபீஸே கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 19,900 63,500 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 25,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. மெயில் மோட்டார் சர்வீஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்டு ஆர்டிஷன்ஸ் கேட்டகிரியில் குரூப் சி போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான், ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம், அல்லது வெப்சைட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி அந்த ஃபோட்டோ மேலே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். ஃபோட்டோ மேலேயும் அப்ளிகேஷன் மேலேயும் விழுற மாதிரி நீங்கள் ஒரு சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடோட நேம், அடுத்து உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அதை இங்கே டிக் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபீஸ் இருக்குது, ஓகேங்களா? உமன் கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாமே 100 rupees வந்து இந்தியன் போஸ்டல் ஆர்டர் அல்லது யூசிஆர் இந்த மூலமாக நீங்கள் வந்து ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே தரணும், ஓகேங்களா? அடுத்து ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிடுங்க. பர்மனெண்ட் அட்ரஸ் பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட கொடுத்துட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதையும் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து இங்கே நேஷனாலிட்டி, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி ஏஜ் அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதையுமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் 8th standard எங்கே கம்ப்ளீட் பண்ணீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஐடி ரெலவென்ட் ட்ரேடில் முடிச்சிருக்கீங்களா அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட டீட்டெயில்ஸு. ஸோ எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது எவ்வளோ வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதோட டீட்டெயில்ஸு. அதேமாதிரி நீங்கள் மெக்கானிக் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. லைட் மோட்டார் வெஹிக்கிள், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸோட அதோட டீட்டெயில்ஸ் தரணும், ஓகேங்களா? டேட் ஆஃப் இஷ்யூ எப்போ, வேலிடிட்டி எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் தரணும். இங்கே டிக்ளரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு டேட்டு பிளேஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போடணும், ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப்காக நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி 10th சர்டிஃபிகேட் அல்லது ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் தரலாம். அல்லது அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு, டிரைவிங் லைசன்ஸு, டிரைவிங் எக்ஸ்ட்ராக்ட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸு, அதே மாதிரி 1 year ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் தரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் போஸ்டல் ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஐபிஓ அல்லது யூசிஆரை வந்து பேமெண்ட் ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் சென்ட் பண்ணணும், ஓகேங்களா? இது எல்லாமே சேர்த்து அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்கில்டு ஆர்டிஷன்ஸ் இன் ட்ரேட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணி அந்த ட்ரேட் நேம் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். தி மேனேஜர், மெயில் மோட்டார் சர்வீஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், நம்பர் 4,
பசவேஸ்வரா ரோடு, வசந்த் நகர், பெங்களூரு 560001 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணணும். வேறு எந்த முறையிலும் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனோட ப்ரூஃப் எல்லாமே வித்தவுட் செல்ஃப் அட்டஸ்டேஷனாக இருந்துச்சுன்னா அதையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பெங்களூர்லேருந்து மெயில் மோட்டார் சர்வீஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கில்டு ஆர்டிசன்ஸ் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எம்பி மெக்கானிக் ஸ்கில்டு இதில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அப்ஹோல் ஸ்டார் ஸ்கில்டில் 1 வேக்கன்சிஸ், கார்பெண்டர் கம் ஜாயிண்டரில் ஸ்கில்டில் 1 வேக்கன்சிஸ், பெயிண்டர் ஸ்கில்லில் 1 வேக்கன்சிஸ், மொத்தம் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. கம்யூனிட்டி வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 2, ஓபிசிக்கு 1, எஸ்டிக்கு 1ன்னு சொல்லி. ஓகேங்களா? இந்த டீட்டெயில் தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே 19,900 63,000 வரைக்கும் இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஜாபுக்கான ப்ராபஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் சொல்லியிருக்காங்க. இந்த 1 இயர் உங்களுக்கு ப்ராபஷன் பீரியட் இருக்கும். அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா ஜனவரி 1, 2026 அந்த டேட்குள்ளே நீங்கள் 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு. ஓகேங்களா? நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 35 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசியாக இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அவங்க 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் 40 இயர்ஸ் வரைக்குமே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட 1 இயர் ட்ரேடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட்டுமே வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் அப்படின்னாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும், அதை வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகேங்களா? எம்பி மெக்கானிக் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவும் கிடையாது. அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு காம்படேட்டிவ் ட்ரேட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரேட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ்ஸு, ரெஸ்பெக்டிவ் ட்ரேடு, அதேமாதிரி டேட்டு, வென்யூ, டியூரேஷன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே கேண்டிடேட்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீஸை இந்தியன் போஸ்டல் ஆர்டராக நீங்கள் பெய்ட் பண்ணலாம், அல்லது யூசிஆராகவும் நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம். அந்த பெய்ட் பண்ணுறதுக்கான நேம் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தி மேனேஜர், மெயில் மோட்டார் சர்வீஸ், பெங்களூரு 01 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் இந்தியன் போஸ்டல் ஆர்டர் எடுத்து அதை அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்ஸ் ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ண வேணாம், உங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை ஸ்பீட் போஸ்ட் மூலமாக தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். வேறு எந்த முறையில் நீங்கள் சென்ட் பண்ணாலும் அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.